ஹாய் வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு பாலக் பூரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு கட்டு பாலக்கீரை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கீரை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்போ பூரி திரட்டிக்கலாம். மாவு சேர்த்துட்டு பூரி திரட்டிக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட்டானதோ பூரி சேர்த்துக்கலாம். பூரி நல்லா பொங்கி வரணும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாலக் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.